நீலகிரி மாவட்டத்தில் முதல் பெண் பேருந்து நடத்துனராக கோத்தகிரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள சோலூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகன்யா. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கோத்தகிரியில் அரசு பேருந்து நடத்துனராக பணியாற்றி வரும் சுகன்யா, அவரின் கணவர் கருப்பசாமி கடந்த 2023ஆம் ஆண்டு மரணமடைந்துள்ளார். அதனால் வறுமையில் வாடிய சுகன்யா தனக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க கோரி முதலமைச்சரிடம் முறையிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து சுகன்யாவுக்கு போக்குவரத்து துறையில் நடத்துனர் பணி வழங்கி உத்தரவிடப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் முதல் பெண் பேருந்து நடத்துனராக நியமிக்கப்பட்ட சுகன்யா கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மார்க்கமாக இயக்கப்படும் அரசு பேருந்தில் நடத்துனர் பணியை இன்று தொடங்கினார். தனக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சருக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். எங்க வீட்டுக்கார் பேர் கருப்புசாமி. அவர் கண்டக்டரா கோத்தகிரி பிரான்ச்ல வேலை செஞ்சாரு. அவர் 2023ல இறந்துட்டாரு. கருணை அடிப்படையில வாரிசு வேலைன்னு சொல்லி நாங்க மனு போட்டிருந்தோம். எங்களுக்கு 1 வருஷத்துலயே என்னுடைய மனுவை ஏத்து எனக்கு உடனே கண்டக்டர் வேலை போட்டுட்டாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கும், துணை முதலமைச்சருக்கும், போக்குவரத்து அமைச்சருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுமக்கள் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. என்ன மாதிரி நிறைய பெண் நடத்துனர் வந்தா நாங்க சந்தோஷப்படுறோம்.